Namaskar, my dear brothers and sisters. என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நமஸ்காரங்கள். I believe by the goodness of God you all are very well. தேவனுடைய நன்மையினாலே நீங்கள் அத்தனை பேரும் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். And I'm so happy that you all are very happy watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, God cares for you. தேவன் உங்கள் மீது கரிசனையாய் இருக்கிறார். Whenever you shed tears, நீங்கள் கண்ணீர் விடுகின்ற வேளைகளிலெல்லாம் remember one thing. ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். No tears falls to the ground without the Lord Jesus knowing it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாமல் ஒரு சொட்டு கண்ணீராகிலும் தரையில் விழுவதில்லை. This was what the Lord Jesus once told me in the year 1991. 1991 ஆண்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை ஒருமுறை என்னிடத்தில் சொன்னார். I was invited to speak at a women's conference. ஒரு மகளிர் கருத்தரங்கில் பேசும்படியாக என்னை அழைத்திருந்தார்கள். I am a useless speaker for women. சகோதரிகளுக்கு பேசுவது என்றால் நான் பிரயோஜனமான ஒரு பிரசங்கியார் என்று சொல்ல முடியாது. What can a sadhu know how to talk to a woman? ஒரு சகோதரிகள் கூட்டத்தில் பேச சாதுவாகி எனக்கு என்ன தெரியும்? So I went and prayed. ஆகவே நான் போய் பிரார்த்தனை செய்தேன். Lord Jesus, I don't know how to talk to women. ஆண்டவர் இயேசுவே, சகோதரிகளுக்கு என்ன பேசுவதென்று எனக்கு தெரியாதே. And the Lord Jesus Christ appeared before me. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பாக தோன்றினார். And he told me, அவர் சொன்னார், when you go to the pulpit, நீ பிரசங்க பீடத்திற்கு செல்லும் பொழுது look at all my daughters and say this one word. அங்க இருக்கக்கூடிய என்னுடைய செல்ல பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல். Women are special to God. தேவனுக்கு சகோதரிகள் மிக விசேஷமானவர்கள். Women are special to God. பெண்கள் தேவனுக்கு விசேஷமானவர்கள். At that moment the Lord Jesus said, அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்து சொன்னார், when a mother sheds tears ஒரு தாய் கண்ணீர் வடிக்கும் பொழுது, for a wayward son, வழி விலகி போகிற மகனுக்காய் கண்ணீர் வடிக்கும் பொழுது, when a woman shed tears for her unrepentant husband, மனம் திரும்பாத தன்னுடைய புருஷனுக்காக ஒரு மனைவி, ஒரு பெண் கண்ணீர் வடிக்கும் பொழுது, when the tears rolls down her cheeks, கண்ணீர் கன்னங்களில் உருண்டு வரும் பொழுது, before it falls to the ground, அது தரையில் விழுவதற்கு முன்னதாக the Lord Jesus will catch it in his hands. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய கரங்களிலே ஏந்துவார். And he will answer your tears. அவர் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். Even right now your tears are rolling down your eyes. இப்பொழுது கூட உங்களுடைய கண்களில் கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. Be of good cheer. தைரியமாயிருங்கள். Your marriage will not end up divorced. உங்களுடைய திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடிவது இல்லை. Don't be afraid of the threaten. வருகின்ற பயமுறுத்தலின் வார்த்தைகளை கேட்டு பயந்து விட வேண்டாம். No. இல்லை இல்லை. Don't be afraid. பயப்பட வேண்டாம். Just bend your knees and you cry to God. முழங்கார் படியிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். God will restore your marriage. தேவன் உங்களுடைய குடும்பத்தை திரும்ப கட்டுவார். God will restore that broken relationship. உடைந்து போன அந்த உறவை தேவன் திரும்ப புதுப்பிப்பார். Hope in God. தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். Be of full courage. மிகுந்த தைரியத்தோடு வாழுங்கள். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, our God is an awesome God. நம்முடைய தேவன் மகத்துவமான தேவன். Let me repeat one more time what I've been telling to you for weeks. பல வாரங்களாய் சொல்லி வருகிற அதே காரியத்தை நான் மீண்டும் ஒருமுறை திரும்ப சொல்லட்டும். The Lord Jesus Christ is not one among many gods. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 கோடி தெய்வங்களிலே ஒருவர் அல்ல. You cannot put his picture beside the picture of other gods. இயேசு கிறிஸ்துவினுடைய படத்தை மற்ற தெய்வங்கள் என்று சொல்லுகின்ற படங்களுக்கு பக்கத்திலே வைக்க கூடாது. No, you cannot do that. இல்லை, அதை நீங்கள் செய்யக்கூடாது. He is one of a kind. அவர் ஒருவர் மட்டுமே மெய்யான தெய்வம். Let me tell you one very true incident with all humility of heart. சகலவித தாழ்மையோடு ஒரு உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I don't say this to hurt the feelings of any of my Hindu brothers and sisters. என்னுடைய இந்து பாரம்பரியத்தில் பிறந்து வளர்கின்ற சகோதர சகோதரிகளை நான் வேதனைப்படுத்தும்படியாக இதை சொல்லவில்லை. I don't say this with arrogance as a Christian. நான் கிறிஸ்தவனாய் ஒரு பிடிவாதத்தோடு அகங்காரத்தோடு சொல்கிறேன் என்று நினைத்துவிட வேண்டாம். Even right now as I'm standing before you, இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். my heart is broken with tears. என்னுடைய உள்ளமெல்லாம் கண்ணீரோடு உடைந்து போயிருக்கிறது. When I recall that incident,
அந்த சம்பவத்தை நான் நினைக்கும் பொழுது and I'm speaking to you with love. நான் அன்போடு பேசிக் கொண்டிருக்கிறேன். It was the year 1984. 1984ஆம் ஆண்டு அது. During those days, I was doing the Lord's work among the villages in Tirunelveli. அந்த நாட்களிலே திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சேவையை செய்து கொண்டிருந்தேன். That's where I started my ministry. அங்கே தான் நான் என்னுடைய ஊழியத்தை துவங்கினேன். Palayangkotte was my base. பாளையங்கோட்டை தான் என்னுடைய முக்கிய மையமாக இருந்தது. And from there we went to all the villages in Tirunelveli district. அங்கிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் நாங்கள் சென்றோம். And there is a village called Sadayapapuram. சடையப்பபுரம் என்று ஒரு கிராமம் அங்கே உண்டு. From there we were walking towards Mukkudal. அங்கிருந்து நாங்கள் முக்கூடலுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தோம். Along the way there was one hotel. போகிற வழியிலே ஒரு ஹோட்டல் இருந்தது. So the young man who was bringing me to Mukkudal, என்னை முக்கூடலுக்கு அழைத்துச் சென்ற அந்த வாலிபன் he said, "Ayya, come, let's go and have some breakfast." அவன் சொன்னான், ஐயா வாருங்கள் இங்கே போய் காலை உணவு சாப்பிடுவோம். So we went inside that hotel. நாங்கள் அந்த ஹோட்டலுக்குள் சென்றோம். The owner was sitting at that kalla box. அங்கே கல்லாப்பெட்டிக்கு பக்கத்திலே அந்த உணவு விடுதியின் உரிமையாளர் இருந்தார். As soon as he saw a Samyar coming in, ஒரு சாமியார் உள்ளே வருவதை அவர் கண்டவுடனே he stood up with all respect and wished me. மிகுந்த பயபக்தியோடு எழுந்து நின்று எனக்கு வணக்கம் தெரிவித்தார். So I reciprocated that respect. அவர் எனக்கு மரியாதையோடு வணக்கம் சொன்னபடினால் நானும் அவருக்கு மரியாதையோடு வணக்கம் சொன்னேன். And I went and sat down and ordered one thosai. நான் உள்ளே சென்றேன், உட்கார்ந்தேன், ஒரு தோசை கொண்டு வரும்படியாக சொன்னேன். While I was eating, நான் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்த I பொழுது just looked up. நான் கண்ணை உயர்த்தி பார்த்தேன். There were pictures of all the gods. அங்கே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லாம் அங்கே படமாக மாட்டப்பட்டிருந்தது. And I continued eating. நான் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். Suddenly I lifted up my head again. மீண்டுமாக என்னை தலையை உயர்த்தி பார்த்தேன். Among the many gods, அங்கிருந்த அநேக தெய்வங்களிலே there was also a picture of Jesus Christ there. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய படமும் வைக்கப்பட்டிருந்தது. I just felt bad நான் உடனே மனதிலே வேதனை அடைந்தேன். because he is not one among many gods. ஏனென்றால் அநேக தெய்வங்களிலே அவரும் ஒரு தெய்வம் அல்ல. But I just kept quiet. ஆயிரம் நான் அமைதியாக இருந்தேன். What to do in a country like India, என்ன செய்வது? இந்தியாவை போன்ற ஒரு தேசத்தில் where they think that all gods are the same? எல்லா தெய்வங்களும் ஒன்று என்று பொதுவாக பொதுமக்கள் நினைக்கின்றார்கள். What can I say? நான் என்ன சொல்ல முடியும்? I'm just a visitor in that hotel. அந்த உணவு விடுதிக்கு நான் ஒரு வழிப்போக்கன், அவ்வளவுதான். And I continued eating. நான் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். And I heard a voice. ஒரு சத்தத்தை கேட்டேன். As real as you are hearing my voice now. என்னுடைய சத்தத்தை எப்படி கேட்கிறீர்களோ அதை போல ஒரு குரலை கேட்டேன். Tell the owner to remove my picture. என்னுடைய படத்தை எடுக்கும்படியாக இந்த உணவு விடுதியின் சொந்தக்காரருக்கு சொல். Have you not read in my word? என்னுடைய வேதத்தில் நீ படிக்கவில்லையா? There is no other God beside me. என்னை தவிர வேறே தெய்வம் இல்லவே இல்லை. Go and tell that to that man. இதை போய் அந்த உரிமையாளரிடத்தில் சொல். So I told the Lord Jesus, நான் ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொன்னேன், Lord, ஆண்டவரே, he is the owner of the hotel. அவர் இந்த உணவு விடுதிக்கு உரிமையாளர். How can I go and say that? இதை போய் நான் எப்படி அவரிடத்தில் சொல்ல முடியும்? The Lord Jesus told me, ஆண்டவர் இயேசு சொன்னார், go and tell him, நீ போய் அவரிடத்தில் சொல், I am not one among the many gods. நான் பல தெய்வங்களில் ஒருவர் அல்ல என்று சொல். If he will not remove that picture, அவர் அந்த படத்தை எடுக்காவிட்டால், which is a sign that there is only one true living God, ஒரே மெய்யான தெய்வம் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அது, the hotel will be cursed and closed for good. இந்த உணவு விடுதியானது சபிக்கப்பட்டு அது மூடப்படும் என்று சொல். So after I finished eating my breakfast, நான் சாப்பிட்டு முடித்த பிறகு while I was paying the money, நான் பணத்தை கொடுக்கும் பொழுது the owner very respectfully stood up. அந்த உரிமையாளர் பயபக்தியோடு எழுந்து நின்றார். I looked at him and I said, நான் அவரை பார்த்து சொன்னேன், Sir, ஐயா, are you the true owner of this hotel? இந்த ஹோட்டலுடைய உண்மையான உரிமையாளர் நீங்கள் தானா? He said, yes. அவர் சொன்னார், ஆம் என்றார். Please remove that picture of Jesus Christ. தயவு செய்து இயேசு கிறிஸ்துவின் அந்த படத்தை எடுத்து விடுங்கள். As soon as I said that, நான் அதை சொன்ன உடனே that man said, அவர் சொன்னார், are you someone belonging to a Hindu group? நீங்கள் இந்து கூட்டத்தை சேர்ந்தவரா என்று கேட்டார். Please forgive me for offending you. தயவு செய்து உங்களிடத்தில் இதை சொல்வதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். No, I said I am a Christian. நான் சொன்னேன், நான்
இந்து கூட்டத்தைச் சேர்ந்தவர்களே நான் ஒரு கிறிஸ்தவர் என்றேன். And that owner looked at me. அப்பொழுது அந்த உரிமையாளர் என்னை பார்த்தார். If you are a Christian, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்றால் shouldn't you be happy that I am honoring your God? உங்கள் தெய்வத்தை நான் இங்கே கனப்படுத்தி படம் போட்டு வைத்திருக்கிறேன், அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாமா? I told that owner very respectfully, மிகுந்த மரியாதையோடு அந்த உரிமையாளரிடத்தில் சொன்னேன், sir, there is only one true living God. ஐயா, ஒரே ஒரு மெய்யான தெய்வம் மட்டுமே உண்டு. Jesus Christ is not one among the many gods. இயேசு கிறிஸ்து அநேக தெய்வங்களிலே ஒருவர் அல்ல. If you believe that he is a true living God, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் என்றால் remove the pictures of all the other gods and only put his picture there. மற்ற எல்லா படங்களையும் எடுத்துவிட்டு இயேசு கிறிஸ்துவின் படத்தை மட்டும் வையுங்கள். If you cannot remove the pictures of the other gods, மற்ற தெய்வங்களின் படங்களை எடுக்க உங்களுக்கு மனதில்லாமல் இருக்கும் என்றால் then remove the picture of the Lord Jesus. தயவு செய்து இயேசு கிறிஸ்துவின் படத்தை எடுத்து விடுங்கள். He is not one among the many gods. இயேசு கிறிஸ்து அநேக தெய்வங்களிலே ஒருவர் அல்ல. If you will not do that, நீங்கள் நான் சொல்கிறபடி செய்யாவிட்டால் your hotel will be closed and cursed for good. உங்களுடைய இந்த ஹோட்டலானது சாபமாகும், கடை முழுமையாய் மூடப்படும். The owner looked at me. அந்த உரிமையாளர் என்னை நோக்கி பார்த்தார். He was speechless. அவருக்கு பேச்சே இல்லை. All Hindus know எல்லா இந்து பாரம்பரியத்தில் உள்ளவர்களும் அறிவார்கள், a sadhu's curse is very powerful. ஒரு சாது சபித்தால் சபித்ததுதான். They don't want to offend a sadhu. ஒரு சாதுவுக்கு ஒருபொழுதும் கோபமூட்ட மாட்டார்கள். But I was not cursing him. நான் அவரை சபிக்கவில்லை. I only told him what the Lord Jesus said. ஆண்டவர் இயேசு சொல்லச் சொன்னதை அவரிடத்தில் சொன்னேன். That man looked at me. அந்த மனிதர் என்னை நோக்கி பார்த்தார். Shock. அதிர்ந்து போனார். And he was speechless. அதிர்ச்சியில் உறைந்து போனார். And I just left. நான் ஹோட்டலை விட்டு போய்விட்டேன். And I went to Mukudal. முக்குடலுக்கு சென்றேன். But later on, that young man who took me to the hotel said பின் நாட்களிலே அந்த ஹோட்டலுக்கு என்னை அழைத்து சென்ற அந்த வாலிபன் சொன்னார், that hotel was closed the very next day. அடுத்த நாள் அந்த ஹோட்டல் மூடப்பட்டது. Till now, after 23 years, இன்று வரையிலும் 23 ஆண்டுகள் கழித்த பிறகும் that hotel is still there, அந்த ஹோட்டல் இருந்த இடத்தில் இருக்கிறது, but it is closed. அது மூடப்பட்ட நிலையிலேயே கிடக்கிறது. For 23 years, 23 ஆண்டுகள் it still remains closed. அது மூடப்பட்ட நிலையிலேயே கிடக்கின்றது. Why? ஏன்? Because the awesome God has proven his word. மகத்துவமான தெய்வம் தன்னுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். Let me tell you another truth with all humility. சகலவித தாழ்மையோடு இன்னொரு உண்மையை நான் சொல்லட்டும். There is a story in the Old Testament of the Bible. பழைய ஏற்பாட்டு சரித்திரத்திலே நடந்த ஒரு காரியம் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. There is a people group called the Philistines. பாலஸ்தீன மக்கள் என்று அழைக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம் உண்டு. The Philistines are enemies of the Israel. அந்த பாலஸ்தீன மக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரிகளாகவே செயல்பட்டவர்கள். They are always fighting against each other. எப்பொழுதும் இஸ்ரவேலர்களோடு மோதிக்கொண்டே இருப்பார்கள். Like dogs that will bite at each other's necks. நாய்கள் எப்படி ஒன்றன் கழுத்தை ஒன்று கடித்து குதறுமோ அதை போல எப்பொழுதும் ஒருவர் கழுத்தை ஒருவர் கடித்து குதறிக்கொண்டே இருப்பார்கள். On one occasion, ஒரு சம்பவத்தில் the Philistines captured the Ark of the Covenant. பெலிஸ்தர்கள், பாலஸ்தீனர்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இஸ்ரவேலர்களுடைய உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக் கொண்டார்கள். In all of Israel, this Ark is the most holiest and important furniture. இஸ்ரவேல் தேசத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டி என்கின்ற அந்த பெட்டி மிகவும் பயபக்திக்குரிய, பரிசுத்தத்திற்குரிய, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. Because it is that furniture on which the glory and the presence of God rests upon. ஏனென்றால் அந்த மரப்பெட்டியின் மீதுதான் தேவனுடைய மகிமை எப்பொழுதும் தங்கி இருக்கும். The Philistines took that ark and brought it into their temple of idols. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலர்களுடைய இந்த உடன்படிக்கை பெட்டியை பிடித்து எடுத்துக்கொண்டு வந்து தங்களுடைய தெய்வத்தின் கோவிலில் வைத்தார்கள். Those Philistines wanted to insult the Israelis by placing the ark in the temple of idols. இஸ்ரவேலர்களுடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து தங்களுடைய தெய்வங்கள் இருக்கிற கோவிலிலே விக்கிரகத்திற்கு முன்பாக இந்த பெட்டியை வைத்து இஸ்ரவேலர்களை பெலிஸ்தர்கள் அவமதிக்க விரும்பினார்கள்.
The nation of Israel cried to God. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி கதறி அழுதார்கள். They repented for their pride. தங்களுடைய அந்த பிடிவாதமான பெருமைக்கு அவர்கள் மனம் வருந்தினார்கள். The ark of covenant, the presence of God, was in the temple of the idols all throughout the night. விக்கிரகங்கள் இருந்த அந்த கோயிலுக்குள்ளாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவ மகிமை தங்கி இருந்த அந்த பெட்டி இரவு முழுவதும் வைக்கப்பட்டிருந்தது. My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, I tell you a truth today. நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லட்டும். There is only one true living God. ஒரே ஒரு மெய்யான தெய்வம் மட்டுமே உண்டு. There are no other gods வேறு தெய்வங்கள் இல்லை except the one true living God. அந்த ஒரே மெய்யான தேவனை தவிர. His name is Jesus Christ. வேறு யாரும் இல்லை, அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. Please remember that. தயவு செய்து இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். In the morning when the Philistine priests came to open the doors of the temple, அடுத்த நாள் பொழுது விடிந்த பொழுது அந்த பெலிஸ்தர் வைத்திருந்த அந்த கோவில் கதவை திறக்க ஆசாரியர்கள் பூஜாரிகள் வந்த பொழுது they were shocked அவர்கள் அதிர்ந்து போனார்கள். at what their eyes were seeing. அவருடைய கண்கள் கண்டதை அவர்களால் நம்ப முடியவில்லை. They could not believe their eyes. அவருடைய கண்கள் கண்டதை அவர்களால் நம்ப முடியவில்லை. You may be wondering what they watched. அவர்கள் என்ன கண்டிருப்பார்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். All the chief gods in the temple, the statues fell down before the ark of the covenant. அந்த கோயிலுக்குள் இருந்த மூல கிரகத்தில் இருந்த எல்லா தெய்வங்களும் தெய்வத்தின் சிலைகளும் இப்பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கீழே நெடுஞ்சான் கிடையாக சாஷ்டாங்கமாக விழுந்து கிடந்தன. You may be wondering in your heart right now, உங்கள் உள்ளத்திலே நீங்கள் ஆச்சரியப்படலாம். how can all these huge statues of stone drop down? எப்படி இந்த பெரிய விக்கிரகங்கள் இப்பொழுது அப்படியே சாஷ்டாங்கமாக இந்த பெட்டிக்கு முன்பாக விழ முடியும்? Look at the thought of your heart now. உங்கள் மனதின் எண்ணத்தை சற்று கவனியுங்கள். Your heart has revealed a truth. உங்கள் இருதயம் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை விளக்கி இருக்கிறது. You just thought to yourself, நீங்கள் உங்களுக்குள் இப்பொழுது யோசித்தீர்கள், how can a stone fall down? எப்படி ஒரு கற்சிலை விக்கிரகம் இப்பொழுது தாழ விழ முடியும்? There you go. கவனியுங்கள், அதுதான் முக்கியம். You yourself said it's stone. நீங்களே சொன்னீர்கள் அந்த கற்சிலை விழ முடியுமா? Then why are we lifting up our hands and bowing down? அந்த விக்கிரகம் உண்மையிலேயே சிலை என்று அறிந்த பிறகு அதற்கு கும்பிடு போட்டு அதற்கு முன் சாஷ்டாங்கமாய் விழலாமா? Please ponder that in your heart now. உங்கள் உள்ளத்தில் சற்று யோசித்து பாருங்கள். I say this with all humility and love. மிகுந்த அன்போடு மிகுந்த தாழ்மையோடு இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். That is the truth I myself discovered. நான் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த உண்மையை ஒரு நாள் கண்டுகொண்டேன். You were blindly bowing down and worshipping. குருடனை போல கற்சிலைகளுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கும்பிடுகிறோம். So they were all wondering, how did these statues fall down? அந்த பெலிஸ்தர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், நாம் வைத்த அந்த விக்கிரக சிலை எப்படி விழுந்தது? So they erected them up again. வந்தார்கள், அந்த சிலையை தூக்கி அது இருந்த மூல ஸ்தானத்தில் மீண்டுமாக நிறுத்தி வைத்தார்கள். After all the pujas were finished, அதன் பிறகு எல்லா பூஜைகளையும் செய்தார்கள். they locked the door. மீண்டுமாக ஆலய கதவை பூட்டினார்கள். The next morning they came to open the door to perform their pujas. அடுத்த நாள் பொழுது விடிந்த பொழுது கோயில் கதவை திறந்து பூஜை செய்ய உள்ளே வந்தார்கள். Again they were shocked. மீண்டுமாக அதிர்ந்து போனார்கள். Who did this? யார் இதை செய்தார்கள்? Huge statues fallen down face long before the ark of the covenant. பெரிய கற்சிலைகள், விக்கிரகங்கள், தெய்வத்தின் சிலைகள் இப்பொழுது அப்படியே முகம் குப்புற விழுந்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கிடந்தன. My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, there is only one true living God. உண்மையான மெய் தேவன் ஒரே ஒருவர் மட்டுமே. The Holy Bible says பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, in the book called Philippians, பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே chapter 2, இரண்டாம் அதிகாரம் verses 6 to 8, 6 முதல் 8 வசனங்கள். at the name of Jesus all knees will bow. இயேசு என்ற நாமத்துக்கு முன்பாக அத்தனை பேருடைய முழங்கால்கள் முடங்கும். All knees will bow before the presence of the true living God. மெய்யான தெய்வத்திற்கு முன்பாக, அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக அத்தனை பேருடைய முழங்கால்களும் முடங்கும். That is what happened there. அதுதான் அன்று நடந்தது. When the presence
presence of the living God came, ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னம் வந்த பொழுது every created being, உருவாக்கப்பட்டவைகள் அத்தனையும் flesh, spirit, and wood and stone, அது மாம்சமாக இருந்தாலும் ஆவியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் must bow down. அது நிச்சயமாய் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். You may think in your heart, நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நினைக்கலாம், a flesh and spirit can bow. ஒருவேளை மாம்சமும் இரத்தமும் ஆவியும் முழங்கால் படியிடலாம். How can tree and stones bow down? எப்படி மரமும் கற்களும் முழங்கால் படியிட முடியும்? I encourage you to read the book of Psalms in the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சங்கீதங்களை படிக்கும்படியாக விரும்புகிறேன். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the trees and the leaves, they clap their hands and sing for joy at the praise of the Creator. மரங்களும் மரத்தின் இலைகளும் கரங்களை தட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் அசைந்து பாடி தேவாதி தேவனை துதிக்கின்றன. The waves of the seas, they clap their hands and they praise God. கடல்களின் அலைகள் கரங்களை தட்டி தேவாதி தேவனை துதிக்கின்றன. And the Holy Bible says, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, in the book of Revelation, the chapter 5 வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் and the chapter 7, 7ஆம் அதிகாரம், that as holy saint called John, யோவான் என்ற ஒரு பரிசுத்தவானை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. he was in the heavenly realm, அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்றார். and there he heard a song அங்கே ஒரு பாடலை கேட்டார். that was sung by all the heavenly beings, அங்க இருக்கக்கூடிய பரலோக சிருஷ்டிகள் அத்தனையும் அந்த பாடலை பாடினார்கள். and amazingly he also heard ஆச்சரியமான விதத்திலே அவர் இன்னொன்றை கேட்டார். all the birds in the sky on the earth, வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பறவைகளும், பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பறவைகளும், and the animals on the land, பூமியில் இருக்கக்கூடிய பிராணிகளும், and the fishes in the sea, கடலில் இருக்கக்கூடிய மீன்களும், they all lifted up their voices and sang praises unto the living God. அத்தனை ஜீவராசிகளும் தங்களுடைய குரலை உயர்த்தி இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்து பாடினார்கள். The Holy Bible says, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, everything that has breath shall praise the living God. ஜீவ சுவாசம் உடைய அத்தனையும் ஜீவ தேவனை துதிக்கும். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, in the same way, அதைப் போலவே the stones bowed down before the living God in the temple of the Philistine. பெலிஸ்தருடைய கோயிலுக்குள் இருந்த மூல விக்கிரகங்களாகிய கற்சிலைகள் ஜீவனுள்ள தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் பிரசன்னத்திற்கு முன்பாக விழுந்து வணங்கின. When the Philistines saw that, பெலிஸ்தர்கள் அதை கண்ட பொழுது they were shaken with fear. அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். They quickly took out the Ark of Covenant and gave it back to the Israelites. இங்கே இருந்தால் நமக்கு பிரச்சனை என்று அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்களே எடுத்து மீண்டுமாக இஸ்ரவேலிடத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, this true incident in the Bible shows there is only one true living God. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த உண்மையான சரித்திர சம்பவம் ஒரே ஒரு மெய் தெய்வம் மட்டுமே உண்டு என்பதை காட்டுகிறது. Probably we have been bowing down before all other gods in ignorance. அறியாமை நிமித்தம் நாம் இதுவரை ஒருவேளை தெய்வமில்லாத சிலைகளுக்கு விக்கிரகங்களுக்கு முன்பாக நாம் வணங்கி இருக்கலாம். I did that. நானும் அறியாமையினால் அப்படி செய்திருக்கிறேன். My father did that. என்னுடைய தகப்பனார் அப்படி My செய்திருக்கிறார். family did that. என்னுடைய குடும்பம் அப்படி செய்தது. All in ignorance. அறியாமையினால் செய்தோம். Who would want to do that with all full knowledge? அறிந்த பிறகு யார் அதை செய்வார்கள்? We did that in ignorance. அறியாமையினால் அதை செய்தோம். But when the knowledge of the truth comes, மெய்யான தேவனை குறித்த அறிவு வந்த பிறகு it banishes all ignorance from us. அந்த அறிவு அறியாமையை நம்மை விட்டு அகற்றி விடுகிறது. Do you want to believe on the living God right now? இப்பொழுது ஜீவனுள்ள மெய்யான தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? Do you wish to embrace this knowledge of the truth? மெய்யான தெய்வத்தை குறித்த உண்மையை, சத்தியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? Please get up from your chairs and kneel down right now. தயவு செய்து உங்களுடைய இருக்கைகளை விட்டு எழுந்து முழங்காற்படியிடுங்கள். I'm going to pray for you right now. நான் உங்களுக்காக இப்பொழுது பிரார்த்தனை செய்ய போகிறேன். Now is the hour of your miracle. உங்களுடைய அற்புதத்தின் நேரம் இதுவே. Whatever may be your needs, உங்களுடைய வாழ்க்கையின் தேவை எதுவாக இருந்தாலும் believe on the living God right now. ஜீவனுள்ள தேவன் மீது இப்பொழுது நம்பிக்கை வையுங்கள். Our gracious and loving Heavenly Father. எங்களுடைய இரக்கம் நிறைந்த அன்பின் தெய்வமே, Oh
great and awesome God, மகத்துவமான மாபெரும் தெய்வமே, look upon your dear children right now. உம்முடைய அன்பான பிள்ளைகளை இந்த வேளையிலே கண்ணோக்கி பாரோ. As many as are willing to believe the truth, எத்தனை பேர் மெய்யான சத்தியத்தை விசுவாசிக்க நம்ப மனதா இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும், as they are willing to come out of ignorance அறியாமை விட்டு வெளியே வர விரும்புகின்ற நிலையில் இவர்கள் இருக்கிறபடியினால், and willing to embrace the truth, உண்மையான சத்தியத்தை அறிந்து அதை பின்பற்ற இவர்கள் தீர்மானிக்கின்றபடியினால், O thou who dwellest among unapproachable light, ஒருவரும் சேரக்கூடாத மாபெரும் ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, cause the light of your glory to shine upon their hearts, உம்முடைய மகிமையின் பேரொளி இவருடைய இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணுவீராக. cause your glory light to shine the darkness of ignorance in their hearts. உம்முடைய மகிமையின் பேரொளி இவருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்தகாரத்தின் இருளை அகற்றட்டும். Right now I also pray, இப்பொழுது நான் பிரார்த்தனை செய்கிறேன், every dark demonic forces in their homes to depart. இவருடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்தகார பிசாசுகளின் சக்திகள் வெளியே போகட்டும். Lord, your word says, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, light cannot coexist with darkness. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை, அவைகள் இரண்டும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது. Oh great awesome God, மகத்துவமான மாபெரும் தெய்வமே, now come into their homes. இப்பொழுது இவருடைய இல்லங்களுக்குள் பிரவேசிப்பீராக. Let the brightness of your glory scatter all the darkness and enemies. உம்முடைய மகிமையின் மாபெரும் பிரகாசம் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இருளையும் இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்துருக்களையும் அகற்றுவதாக. Your word tells us, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, when you come again the second time, இரண்டாவது முறையாக இந்த பூமிக்கு நீர் வரும் பொழுது, the brightness of your glory will break asunder all the works of the enemy. உம்முடைய மகிமையின் பிரகாசம் சத்துருவாகிய பிசாசின் சகல அந்தகார இருளை உடைத்து போடும். Right now I pray your glory to scatter all evil forces lurking in their homes. இப்பொழுதே உம்முடைய மகிமையின் பிரகாசம் இந்த அன்பான பிள்ளைகளுடைய வீட்டிலே துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற இருளின் அந்தகார சக்திகளை உடைத்து போடுவதாக. In the name of the Lord Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I pray that they will be set free. இவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலை அடையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். I pray every worship of snakes, பாம்புகளை கும்பிடுகின்ற இந்த எல்லாவித பழக்கங்களும், every bowing down before idols of stones and wood, உருவாக்கப்பட்ட கற்சிலைகள், கல்லினால் உருவாக்கப்பட்ட சிலைகள், மரத்தினால் உருவாக்கப்பட்ட சிலைகள், இந்த கற்சிலைகளை வணங்குகின்ற பழக்கங்கள் நீங்கட்டும். please firstly forgive them, Lord. தயவு செய்து அறியாமை நிமித்தம் செய்த தவறுகளை மன்னியும். And I pray that they will be set free from the bondage of fear. உம்முடைய பிள்ளைகள் பயத்தின் ஆவியிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். In the name of the Lord Jesus, இயேசுவின் நாமத்தில் I thank you for setting them free. ஆண்டவரே, நீ விடுவிப்பதற்காக நன்றி. Amen. ஆமென். My dear brothers and sisters, என் அன்பான சகோதர சகோதரிகளே, while I was praying this prayer, நான் இந்த ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருந்த பொழுது the Lord Jesus showed me, ஆண்டவர் இயேசு எனக்கு காட்டினார், your miracle will be completed if you get rid of all the idols in your house. உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை நீங்கள் எடுத்து போடும் பொழுது உங்களுடைய அற்புதம் முழுமை பெறும் என்று இயேசு சொன்னார். God bless you all till we meet again next week. அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரையிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு ஊழியங்கள், வில்லிவாக்கம், சென்னை 6049, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 044405000000. மின்னஞ்சல் feedback@angeltv.org.